இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் டென்ஸ். மொத்தம் 12 டென்ஸ் இருக்குது. இதில் நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ஏற்கனவே நான் உங்களுக்கு இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் ஹெடிங் கொடுத்துருக்கிறேன். பக்கத்துல சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ப்ரொனவுன்ஸ் இது கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிரசன்ட் வர்ப், பாஸ்ட் வர்ப், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு லேட்டர் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டென்ஸ், ஒரு சென்டென்ஸ் நம்ம உருவாக்குறதுக்கு நமக்கு தேவை சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் ஒரு வெர்பு தேவை. வெர்ப்னா என்ன? ஒரு வினை. சப்ஜெக்ட் அப்படிங்கிறது அந்த வினையை செய்யக்கூடிய ஒரு நபரா இருக்கலாம், அல்லது ஒரு பொருளா இருக்கலாம், அல்லது ஒரு இடம். அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். அதை தான் நம்ம இந்த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி போட்டுருக்கோம். என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐ, அதுக்கப்புறம் வி, அண்ட் நெக்ஸ்ட் யூ அண்ட் யூ, சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஃபார்ம். அதுக்கப்புறம் he, she, it, they. சரி, ஓகே. இப்போ நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரக்சர், அதனுடைய அமைப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு டென்ஸுக்கும் ஒவ்வொரு அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். இது என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, இதில் நம்ம கொடுத்துருக்கோம்னா சப்ஜெக்ட், மொத்தம் எவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது முக்கியமான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ஐ, அதுக்கப்புறம் வி, எல்லாமே முக்கியமான சப்ஜெக்ட் தான். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் சொல்லி பார்க்கும்போது ஐ, வி, அதுக்கப்புறம் யூ, both singular and plural form ரெண்டுக்குமே என்னது அதே தான். நெக்ஸ்ட் they. இப்போ இத கொடுத்திருக்கிற இந்த சப்ஜெக்ட்ல நம்ம பர்టిక్యులரா I, we, you, they எடுத்துறோம். சோ இது கூட நம்ம என்ன சேர்க்க போறோம்? plus v1. v1 அப்படினா என்னது? present verb. இது நம்ம கொடுத்திருக்கோம் present verb. do கொடுத்திருக்கோம், write கொடுத்திருக்கோம், speak கொடுத்திருக்கோம், buy கொடுத்திருக்கோம், eat கொடுத்திருக்கோம். நார்மலா இது வந்து நமக்கு தமிழ்ல தெரியும் இதனுடைய அர்த்தங்கள் என்னென்ன அப்படிங்கிறது. சோ நம்ம பொதுவா இப்போ நம்ம எழுதுறோம், அதனால நம்ம ரைட் அப்படிங்கிற வெர்பை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட்ங்கிறது ஒரு பிரசன்ட் வெர்ப். இத பிரசன்ட் வெர்ப்னு சொல்லலாம், வெர்ப் 1 சொல்லலாம், அல்லது v1 அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நான் ஷார்ட்டா இத v1 போட்டுறேன். சோ v1 அப்படினா பிரசன்ட் வெர்ப். சோ இத வச்சு எப்படி நம்ம சென்டென்ஸ் எழுத போறோம் அப்படிங்கிறது பார்க்க போறோம். எக்ஸாம்பிள், இப்போ இதுல i இருக்குதா, நம்ம i என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். iங்கிற சப்ஜெக்ட், அதுக்கு அப்புறம் v1. v1 என்ன இருக்குதுடா? ரைட். சோ I write. I write என்ன அர்த்தம்? நான் எழுதுகிறேன். சோ அதே மாதிரி தான் we write. we write னா நாங்கள் அல்லது நாம் எழுதுகிறோம். you அப்படினா நீ அல்லது நீங்கள் எழுதுகிறீர்கள் அல்லது எழுதுகிறாய். அதுக்கு அப்புறம் they, அவர்கள் எழுதுகிறார்கள் அல்லது அவைகள் எழுதுகின்றன. அவைகள் எழுதுகின்றன அப்படிங்கறது நம்ம சொல்ல முடியாது. சோ அவர்கள் எழுதுகிறார்கள். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் அந்த சென்டென்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர். அதுக்கு அப்புறம் உள்ளான ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் என்ன, இதுல ரிமைனிங் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா he, she, அதுக்கப்புறம் it. பிளஸ் இது எல்லாமே தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை ரெண்டுலாம் ஞாபகம் வச்சுக்கணும். தேர்ட் பர்சன் சிங்குலர், தேர்ட் பர்சன் சிங்குலர் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா பிரசன்ட் வெர்ப் கூட நம்ம என்ன பண்ணணும், எஸ் அல்லது இஎஸ் எடுக்கணும். v1 பிளஸ் இது கூட எஸ் அல்லது இஎஸ். சில verb yes எடுக்கும், சில verb es எடுக்கும். அது என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு லேட்டர் கிளாஸ்ல சொல்றேன். சோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ், heங்கிற சப்ஜெக்ட் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். heனா என்ன? அவன். ஏதாவது ஒரு பையனுடைய பேர், ஒரு பாயோடைய பேர் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ராஜா அப்படின்னு எனக்கு எடுத்துக்கலாம். சோ இந்த he இருக்க ராஜா எழுதுகிறான் அப்படிங்கறத என்ன பண்ண போறோம் அப்படின்னா இத he ன்னு எடுத்துறோம். ரைட் பிரசன்ட் verb எடுத்தாச்சு. சோ இது கூட நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒரு s எடுக்கணும். he writes. So இதுதான் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர், ஃபார்ம்ஸ், ரூல்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். சோ ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கறோம். என்னென்ன சப்ஜெக்ட் I, we, you, they எடுத்துறோம். பிளஸ் இது கூட எனக்கு v1 மட்டும் தான் சேர்த்துக்கணும். எக்ஸாம்பிள்ஸ் I write. சோ ரைட் பேர நம்ம என்ன பண்ணிக்கலாம், do போட்டுக்கலாம். I do னா என்ன அர்த்தம்? நான் என்னுடைய வேலையை செய்கிறேன். I do my work அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். I do my work, I do my homework, I do my duty இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், சொல்லிக்கலாம். I write. இப்போ இதுல I write னா என்ன எழுதுறேன் அப்படிங்கறது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். I write a letter. I write a letter. சப்ஜெக்ட், அதுக்கு அப்புறம் v1, அதுக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி மாறும் சென்டென்ஸ் பேட்டர்ன். அதுக்கு அப்புறம் இதுவும் அதேதான். he writes, he writes a story. சோ இப்போ நம்ம இந்த மாதிரி இந்த ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம மாத்திக்கலாம். சோ சப்ஜெக்ட், இது v1, அப்புறம் ஆப்ஜெக்ட். சோ இதுதான் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். மெயினா நம்ம இதுல பார்க்க போறது என்னன்னா சப்ஜெக்ட் I, we, you, they க்கு என்ன பண்ணிக்கணும், பிரசன்ட் verb மட்டும் தான் எடுக்கணும். அதே மாதிரி he, she, it க்கு என்ன பண்ணிக்கணும், பிரசன்ட் verb கூட yes அல்லது es எடுத்துக்கணும். சோ அடுத்து ரெண்டாவது டென்ஸ் பார்க்கலாம்.
ஸோ ரெண்டாவது டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுக்கும் ஸ்ட்ரக்சர், எல்லா டென்ஸுக்குமே ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு என்ன ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், ஐ எடுத்துக்கணும். ஐ அப்படிங்கிற புக்கு என்ன பண்ணிக்கணும், ஆம் அப்படிங்கிற வியூ என்ன பண்ணிக்கணும் எடுத்துக்கணும். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னாலே மொத்தம் நம்ம 3 முக்கியமான வெர்பு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். 3 முக்கியமான வினைச்சொற்கள். ஒன்று ஆம், அடுத்தது இஸ், அதுக்கப்புறம் ஆர். இந்த 3மே மிக முக்கியமான வினைச்சொற்கள். இதை பி வெர்ப் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஏன் பி வெர்ப்னு சொல்றாங்கன்னா இரு அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும். பீனா அர்த்தம் இரு அப்படிங்கிற மீனிங். ஸோ அதனால அதுக்கு பி வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஐங்கிற சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் ஆம் அப்படிங்கிற பி இருக்கிறோம். ப்ளஸ் இது கூட நம்ம V1 சேர்க்கிறோம் ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படிங்கிறது. இந்த ஐஎன்ஜிங்கிறது ரொம்ப முக்கியம். கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னாலே ஐஎன்ஜி ஆட் பண்ணிக்கணும். இது கூட ஐஎன்ஜி V1 ப்ரெசன்ட் டென்ஸ் கூட ஐஎன்ஜி எடுத்துக்கணும். அடுத்தது விங்கிற சப்ஜெக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் யூ அண்ட் நெக்ஸ்ட் தே ப்ளஸ் இது கூட V1 ப்ளஸ் ஐஎன்ஜி and next he she remaining subject he she it. இது கூட plus v1 plus another ing சேர்த்துக்கணும். இதான் ரூல்ஸ். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நம்ம பார்த்த ரூல்ஸ் இருக்கும். இதுக்கும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி தான் அதுக்கு அடுத்த சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம சென்டென்ஸ் எழுத முடியும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். இப்போ ஐ ஆம் ப்ளஸ் v1 ப்ளஸ் ing. ஐ எடுத்துக்கலாம். ஐக்கு என்னது ஆம்ங்கிற வர்க் தான் ஏற்கனவே பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் v1 எடுத்து ரைட் எடுத்துக்கலாம் ing. ஸோ ஐ am writing. அதே மாதிரி இங்க vu they. v எடுத்துக்கலாமா? எக்ஸாம்பிள் v. v க்கு வரும் r வரும். ஸோ நான் இதில் r மிஸ் பண்ணிட்டேன். பிளஸ் r பிளஸ் v1 பிளஸ் ing. ஸோ he she it. இதுல நான் என்ன is மிஸ் பண்ணிட்டேன். ஸோ is plus v1 plus ing. ஸோ இதுல am வருது. ஸோ இங்க r வருது. ஸோ இங்க is. ஸோ we are plus v1 ing. writing. We are writing. ஸோ இங்க subject he, அதுக்கப்புறம் ஒரு be verb is, அதுக்கப்புறம் ஒரு present verb write, write கூட ing. So he is writing. So இதுதான் present continuous tense உடைய rules, sentence and structure. So நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. am is are. Simple present tense என்ன பார்த்தோம்? I we you they. டைரக்டா நம்ம present verb யூஸ் பண்ணாலே போதும். he she it வந்துச்சுன்னா present verb கூட yes அல்லது es சேர்க்கணும் கட்டாயம். அதே மாதிரி present continuous tense இதுல முக்கியமான verb am is are. am ஐங்கிற சப்ஜெக்ட்க்கு வரும். is he she it க்கு வரும். r வந்து we you and they. இது கூட பிளஸ் நம்ம v1 பிளஸ் ing சேர்த்துக்கணும். இவ்வளவுதான். நெக்ஸ்ட் மூணாவது டென்ஸ் present perfect tense. present perfect tense இதனுடைய ரூல்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு மெயினா ரெண்டு verb, ஒன்னு have இன்னொன்னு has. சோ ரெண்டு verb உண்டு. have எதுக்கெல்லாம் வரும் அப்படிங்கறத பார்க்க போறோம். subject I, subject we and subject you and subject they plus have plus இதுக்கு v3 சேர்த்துக்கணும் plus v3. சோ நல்லா கவனிச்சிடுங்க. subject I, we, you, they. subject I, we, you, they plus have plus v3. v1 கிடையாது, v2 கிடையாது, v3 தான் எடுக்கணும். அடுத்தது he, she and it plus has plus v3 எடுத்துக்கணும். அவ்வளவுதான். சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். I எடுத்துக்கலாம். I சோ என்ன இருக்குது? have இருக்குது. அப்ப I have plus v3. நம்ம ஏற்கனவே ரைட் பார்த்துருக்கோம். அதனால ரைட் ரோட்னு மாறும், ரோட் ரிட்டனா மாறிடும். I have written சொன்னா சரியா? கிடையாது, தவறு. I have wrote சொன்னா கரெக்ட்டா? தவறு. I have written அப்படிங்கிறது தான் கரெக்ட். அதான் present perfect tense. இந்த டென்ஸ் எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா சமீப காலத்தில் நடந்தது அல்லது ஒரு விஷயம், ஒரு செயல் சற்று நேரத்துக்கு முன்பாக நடந்தது நம்ம என்ன பண்றோம்? present perfect tense நம்ம சொல்றோம். அடுத்தது
he sheet example இதுக்கு subject he என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் he க்கு என்ன இருக்குது has he has written so okay இவ்வளவுதான் so present perfect tense க்கு ரெண்டு verb have has அப்போ have has வந்துச்சுனா கண்டிப்பா என்ன பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம் v3 வரணும் சரி have has plus v3 வந்துச்சுனாலே கண்டிப்பா present perfect tense தான் have எதுக்கு வரணும் subject I we you they இதுக்கு எல்லாமே have வரணும் has எதுக்கு வரணும் அப்படினா he she இதுக்கு வரணும் plus v3 examples கொடுத்தாச்சு சோ அடுத்து நம்ம நாலாவது டென்ஸ் பார்க்க போறோம் நாலாவது டென்ஸ் present perfect continuous present perfect continuous கடந்த காலத்தில் ஒரு செயல் ஆரம்பிச்சிருக்கோம் நிகழ்காலத்தில் நடந்துட்டு இருக்கு வருங்காலத்திலயும் கண்டினியூ ஆகும் சோ அதுக்கு தான் இந்த present perfect continuous tense சோ இதுக்கு அதே மாதிரி தான் present perfect மாதிரி ரெண்டு verb ஒன்னு have been இன்னொன்னு has been சோ இந்த ரெண்டு verb plus இது கூட என்ன பண்ணிக்கணும் v1 plus ing சோ இப்போ இந்த have been எதுக்கு வரும் நம்ம present perfectல பார்த்தோமா அதே மாதிரி தான் என்னென்ன சப்ஜெக்ட் I அப்படிங்கிற சப்ஜெக்ட் we you and they so இந்த நாலு சப்ஜெக்ட்டுக்கும் கண்டிப்பா என்னது have been இந்த have been கூட plus v1 plus ing எதுக்கு v1 plus ing னா continuous அப்படினாலே v1 plus ing மொத்தம் 6 continuous tense இருக்கு so 6 continuous tenseக்குமே v1 plus ing கண்டிப்பா செக் பண்ணணும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் I நம்ம என்ன பண்ணிருக்கோம் எடுத்துறோம் அதே நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் I க்கு என்ன பண்ணனும் have been னா சேர்க்கணும் has been சேர்க்க கூடாது I have been plus என்ன வர்க் நம்ம எடுத்துப்போம் v1 ரைட் தான் நம்ம எடுத்துப்போம் மற்றதை எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம ரைட் எடுத்துக்கலாம் ரைட்டிங் I have been writing we have been writing you have been writing they have been writing சொன்னா தப்பு கிடையாது சொல்லலாம் அடுத்தது மீதி இருக்கிற சப்ஜெக்ட் he and she and it இதுக்கு plus நம்ம என்ன சேர்க்கணும் has plus been plus v1 plus ing so இதுக்கு எக்ஸாம்பிள் he எடுத்துக்கலாம் அல்லது ஒரு நேம் கொடுத்துக்கலாம் ராஜா has been writing ராஜா எழுதுகிறான் எழுதிக்கொண்டே இருக்கிறான் சோ அந்த மாதிரி மீனிங் வரும் since அல்லது for அப்படிங்கற ரெண்டு கீவேர்ட் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் present perfect continuous tense நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது ஐந்தாவது டென்ஸ் simple past tense simple past tense பார்க்க போறோம் இதுல ரொம்ப ஈஸியானதா நம்ம சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் v2 மட்டும் எடுக்க போறோம் அவ்வளவுதான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம v2 எடுக்க போறோம் சப்ஜெக்ட் I சப்ஜெக்ட் we subject you subject they okay no problem subject they subject he she and it okay இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் plus v2 மட்டும் எடுக்க போறோம் அவ்வளவுதான் எக்ஸாம்பிள் என்ன எடுக்கலாம் I எடுக்கலாமா I write v1 so இது v2 wrote இப்போ I wrote என்ன பண்ணிக்கலாம் so இப்போ இது சப்ஜெக்ட் இது v2 ஒரு சப்ஜெக்ட்டும் ஒரு v2ம் இருந்துச்சுனா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஒரு சப்ஜெக்ட்டும் ஒரு பாஸ்ட் வெர்பும் இருந்துச்சுனா கண்டிப்பா அது பாஸ்ட் சிம்பிள் அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சோ இதுல பெருசா வேற எதுவும் சொல்ல முடியாது நம்ம அடுத்த டென்ஸ் நம்ம போகலாம் சோ இதுல ரூல்ஸ் என்னன்னா இதேதான் எல்லா சப்ஜெக்ட் நம்ம எடுத்துக்கிட்டு பிளஸ் நம்ம v2 என்ன பண்றோம் சேர்த்துக்கிறோம் சோ v1 சேர்த்துட்டீங்க அப்படினா இது பிரசன்ட்டா மாறிடும் அதே மாதிரி v3 நம்ம சேர்க்க முடியாது ஏன்னா have has அல்லது had அல்லது will have அந்த மாதிரி என்ன பண்ண இருக்கணும் சோ அதனால இதுக்கு ரூல்ஸ் தான் I அதுக்கு அப்புறம் plus v2 and next நம்ம ஆறாவது டென்ஸ் பார்க்க போறோம் சோ ஆறாவது டென்ஸ் என்ன அப்படினா past continuous tense நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா present continuous அதே மாதிரி இது past continuous tense
past continuous tense. Okay, so இதெல்லாம் முக்கியமா நம்ம பார்க்க போறது ரெண்டு verb, ஒன்னு was இன்னொன்னு were plus v1 plus என்ன பண்ணிக்கணும் ing எடுத்துக்கணும். so இந்த v1 plus ing அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா continuous tense. சரி, ஓகே, இதுல இப்போ was வருதுனா I என்னென்ன சப்ஜெக்ட் வருது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். I, அதுக்கு அப்புறம் he and she and then it. so இந்த I, he, she, it இந்த சப்ஜெக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே plus நம்ம was beaver க்கு சேர்க்கிறோம், past beaver plus இது கூட v1 சேர்க்கிறோம் plus ing சேர்க்கிறோம். so இதுக்கு எக்ஸாம்பிள் I எடுத்துக்கலாம். I ஒரு past beaver was, அதுக்கு அப்புறம் ஒரு v1 என்ன எடுக்கலாம், speak எடுத்துக்கலாமா? நம்ம ஏற்கனவே ரைட் அப்படிங்கறத நம்ம நிறைய பார்த்தோம். speak எடுத்துக்கலாம். I was speaking. I was speaking அப்படினா நான் பேசிக்கொண்டே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி, நான் பேசிக்கொண்டே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். when I went to his home he was speaking, அதாவது நான் அவனுடைய வீட்டிற்கு சென்றபோது அவன் பேசிக்கொண்டே இருந்தான், அந்த மாதிரி மீனிங் என்ன பண்ணிக்கலாம். அதாவது கடந்த காலத்துல ஒரு செயல் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருப்பதை நம்ம சொல்றதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம என்ன பண்றோம், பயன்படுத்துறோம். சரி, ஓகே, இன்னும் வேர் இருக்கலாம், அது என்னென்ன சப்ஜெக்ட் வரும் அப்படிங்கறது பார்க்க போறோம். அடுத்தது we and next you and they. so இந்த சப்ஜெக்ட்டுக்குலாம் கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிக்கணும், வேர் தான் இருக்கணும். பிளஸ் நம்ம மறக்க கூடாது கண்டினியூஸ் டென்ஸ். so plus v1 plus ing, ஒரு present verb plus ing ன கொண்டு சேர்க்கணும். எதுக்கு அப்படினா continuous tense. so இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன எடுக்கலாம் அப்படினா we எடுக்கலாம். we were speaking, அதே speak என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம், we were speaking. so இதுதான் past continuous tense. so ரெண்டு verb, ஒன்னு was இன்னொன்னு were plus அது கூட v1 plus ing சேர்க்கணும். v1 அப்படினா present verb plus என்னது ஒரு ing சேர்க்கணும். எதுக்கு அப்படினா continuous tense. நீங்க நினைக்கலாம் பாஸ்ட் இதுனா எதுக்கு பிரசன்ட் கொண்டு வரீங்க அப்படினா அதான் ரூல்ஸ். கண்டினியூஸ் டென்ஸ்க்காக அதுதான் ரூல்ஸ். v1 plus ing ன இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். சோ அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஏழாவது டென்ஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஒரே ஒரு மெயின் வெர்ப் தான். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் நம்ம பார்த்தோம்னா அதுல நம்ம ரெண்டு வெர்ப் பார்த்தோம். என்னது, have, has பார்த்தோம். சோ இது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஒரே ஒரு வெர்ப் தான். என்ன verb அப்படினா had plus perfect tense இருக்குது. அதனால கன்ஃபார்மா நம்ம என்ன பண்ணணும், v3 தான் எடுக்கணும். v1 எடுக்க கூடாது, v2 எடுக்க கூடாது, v3 எடுக்க கூடாது. எதுக்கு, perfect tense. continuous tense present verb plus ing என்ன பண்ணணும் எடுக்கணும். simple present க்கு என்ன பண்ணணும், present verb அப்படியே எழுதிக்கிறோம் அப்படினா he she க்கு மட்டும் என்ன பண்ணிக்கணும், s அல்லது s எடுக்கணும். கடைசியா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீகால் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஹார்ட் எந்தெந்த சப்ஜெக்ட்க்கு வரும் அப்படினா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எனக்கு வரும். எல்லா சப்ஜெக்ட் எல்லாம் I, we, you, he and she and it and they. so plus இது கூட என்ன பண்ணிக்கணும், had சேர்க்கிறோம் plus இது கூட v3 சேர்க்கிறோம். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். present perfect tense ஆனா past perfect tense. ஆனா present perfect tense நம்ம என்ன பார்த்தோம், have and has பார்த்தோம். எதுக்கெல்லாம் have வரும், எதுக்கெல்லாம் has வரும் அப்படிங்கறத நான் சொல்லியாச்சு. ஆனா இது past perfect tense ஒரே ஒரு verb தான், had மட்டும். எதுக்கெல்லாம் had வரும் அப்படினா I, we, you எல்லா சப்ஜெக்ட்டுமே என்ன பண்ணிக்கலாம், நம்ம had யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். சோ I க்கு வேற ஏதாவது எடுத்துக்கலாமா, he எடுத்துக்கலாமா. சோ he எடுத்துக்கலாம். he had so plus v3 அப்படினா இது எடுக்க கூடாது, v2 எடுக்க கூடாது. சோ v3 தான் எடுக்கணும். என்ன எடுக்கலாம், written, spoken, bought அல்லது eaten போட்டுக்கலாமா. so he had eaten. so இப்போ அங்க பாருங்க subject plus என்ன இருக்குது, had இருக்குது plus என்னது v3 இருக்குது. so இப்படி இருந்துச்சுனா இது positive perfect tense. so next நம்ம பார்க்க போறது past perfect continuous. எட்டாவது tense நம்ம பார்க்க போறோம். past perfect continuous. present perfect continuous நம்ம பார்த்தோம். present perfect continuous நம்ம பார்த்தோம். present perfect continuous க்கு ரெண்டு verb have been அதுக்கு அப்புறம் has been பார்த்தோம். past perfect continuous இதுக்கு ஒரே ஒரு verb தான், என்ன அப்படினா had been plus என்ன பண்ணிக்கலாம், v1 plus என்னது ing சேர்த்துக்கிறோம். ஓகே, அவ்வளவுதான், had been. so present perfect continuous ல have been, has been. past perfect continuous ல had been மட்டும் தான். என்னென்ன சப்ஜெக்ட் அப்படினா I, we எல்லா சப்ஜெக்ட்மே you, he, she, it and then they. plus என்ன சேர்க்கணும், had சேர்க்கணும் plus been சேர்க்கணும் plus v1 plus ing.
இந்த v1 plus ing எதுக்கு கண்டினியூஸ். ஸோ இது மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம 4 கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம பார்த்தாச்சு. இதுக்கு எக்ஸாம்பிள் ஐங்கிற சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ஸோ had been plus என்ன சேர்க்கணும் v1 plus ing என்ன யூஸ் பண்ணிக்கலாம் I had been do எடுத்துக்கலாம். do தான் நம்ம இது வரைக்கும் பார்க்கணும். ஸோ do எடுத்துக்கலாம். do plus என்ன சேர்க்கலாம் ing. ஸோ doing. ஸோ I had been doing. he match எல்லா சப்ஜெக்ட்டுமே அதே தான். we had been doing, you had been doing, he had been doing, she had been doing, it had been doing, they had been doing. எல்லாத்துக்குமே had been. So had been plus v1 plus ing வந்துச்சுனாலே past perfect continuous tense மறக்கக்கூடாது. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது 9வது டென்ஸ் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் வருங்காலம், வரக்கூடிய காலம், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். நிகழ்காலம் நம்ம நல்லா செஞ்சாலே வருங்காலம் நமக்கு நல்லா இருக்கும். நிறைய பேர் நிகழ்காலம் ஒழுங்காக நன்றாக செய்யவே இல்லை, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் வருங்காலத்தை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் அப்படிதான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நம்ம லெசனுக்கு வரலாம். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். சிம்பிள் ஃபியூச்சர் வருங்காலம். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸுக்கு என்ன எல்லா டென்ஸுக்குள்ள ரூல்ஸ் மாதிரி தான் இதுக்கும் என்ன ரூல்ஸ் இருக்குது. இதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னா ஸோ will அல்லது என்ன பண்ணிக்கலாம் ஷால் யூஸ் பண்ணிக்கலாம். will அல்லது shall plus v1. ஷால் கிடையாது ஷால். ஓகே, will அல்லது shall plus v1. ஸோ இந்த will and shall எதுக்கு மட்டும் அப்படின்னா I அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கும் vங்கிற சப்ஜெக்ட்டுக்கும் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணிக்கணும் will அல்லது shall யூஸ் பண்ணி நம்ம plus v1 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பண்ணிக்கலாம் I will சொல்லிக்கலாம், I shall சொல்லிக்கலாம், என்ன சொல்லிக்கலாம் I will do, I will do நான் செய்வேன் அந்த மாதிரி மீனிங் வரும். I will do, I will do, I will try அல்லது I shall யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் you and he, she, it அதுக்கப்புறம் இதுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நம்ம will தான் என்ன பண்ண பயன்படுத்த வேண்டும். will plus v1. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் he எடுத்துக்கலாமா, ஹீக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம் ராஜா. ஸோ ராஜா அப்படின்னாலே ஒரு பாய் தான், அது வந்து he தான் என்ன பண்ண கொடுக்கும். ஸோ ராஜா will do, ராஜா will do, ராஜா செய்வான் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ராஜா will do his work அல்லது my work அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ராஜா will do. நமக்கு தவிர சப்ஜெக்ட் பிளஸ் என்னது will இருக்குதா அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் பிளஸ் என்னது v1. ஸோ சப்ஜெக்ட் ஒரு will, அதுக்கப்புறம் என்னது v1 இருந்துச்சுன்னா சிம்பிள் ஃபியூச்சர். ஸோ சிம்பிள் ஃபியூச்சர்ல இது தவிர்த்து வேற எதுவும் கிடையாது. நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், 10வது டென்ஸ். பத்தாவது டென்ஸ் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஸோ ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கு ரெண்டு வேர்ப் தான். என்ன அப்படின்னா will be அதுக்கப்புறம் shall be. will be அல்லது shall be. shall be plus இது கூட என்ன சேர்க்கணும் கண்டினியூஸ், அதனால v1 plus ing என்ன பண்ணி வச்சிருக்கோம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் ஐங்கிற சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் vங்கிற சப்ஜெக்ட்டுக்கு will be அல்லது shall be என்ன பண்ணிக்கலாம் பயன்படுத்திக்கலாம். பிளஸ் என்னது இது கூட v1 plus ing சேர்த்துக்கணும், இவ்வளவுதான். ஸோ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஐங்கிறதுக்கு நம்ம will be அல்லது shall be எடுத்துக்கலாம். நம்ம will be எடுத்துக்கலாம். will be, I will be, I will be என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஏதாவது எடுத்துக்கலாமா, புதுசாக ஒரு வேர்ட் எடுத்துக்கலாமா, go யூஸ் பண்ணிக்கலாமா, go, went அதுக்கப்புறம் gone. ஓகேவா, I will be going. ஓகே, by this time tomorrow I will be going to Chennai. நாளைக்கு இதே நேரத்தில் நான் சென்னைக்கு போய்கொண்டே இருப்பேன். ஸோ வருங்காலத்தில் நம்ம ஒரு செயல் கண்டினியூஸாக நம்ம பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்த வேண்டும். by this time tomorrow அல்லது I will be going to Chennai, நான் சென்னைக்கு போய்கொண்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். then next you, subject you and he, she, it, they. So the remaining subject will take only will be. So these are remaining subjects and these will be only taking will. Okay, will be plus v1 plus ing. So they will be going or they will be taking. So இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் பயன்படுத்திக்கலாம். So example என்ன கொடுத்துக்கலாம், they எடுத்துக்கலாமா, they
they will be going அவர்கள் போய் கொண்டு இருப்பார்கள் அப்படிங்கிற மீனிங் வரும். so they will be going இவ்வளவுதான் future continuous tenseல will be and shall be plus v1 அதுக்கப்புறம் plus ing அப்படி வச்சிருக்கோம். என்னென்ன சப்ஜெக்ட்லாம் will be shall be வரும் சொல்லியாச்சு, என்னென்ன சப்ஜெக்ட்லாம் will be மட்டும் வரும் அப்படிங்கறது சொல்லியாச்சு, plus v1 ing. எதுக்கு என்ன continuous tense ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் 6 continuous tense அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் நம்ம 5 continuous tense பார்த்தாச்சு. and next நம்ம பார்க்க போறது future perfect tense. so 11வது tense. இது வந்து வழக்கத்துல நம்ம அவ்வளவு பயன்படுத்துறது கிடையாது, பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்மளுடைய பயிற்சி வழக்கு. பட் ரிட்டன்ல நமக்கு என்னது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். so future perfect tense ரிட்டன்லயுமே பேசிவ் வாய்ஸ்ல நல்லா என்ன பயன்படுத்துவோம். so future perfect tense future perfect இதுக்கு என்ன பண்ணிக்கணும் அதேதான் will have. so perfect வந்துட்டா நல்லா have என்ன பண்ணிக்கணும் பயன்படுத்திக்கணும். ஆனா futureனா will அப்படினாலே future தான், perfect வந்து have. so will have plus ஏற்கனவே நம்ம ஒன்று சொன்ன மாதிரி தான் என்னது perfect tense. அதனால நம்ம என்ன பண்ணணும் v1 எடுக்க கூடாது, v2 எடுக்க கூடாது, v3 தான் என்ன பண்ணணும் எடுக்கணும். so will have plus v3. சரி, அடுத்தது எனக்கு shall have plus v3 எனக்கு இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி I week என்ன பண்ணிக்கலாம் will have யூஸ் பண்ணிக்கலாம், shall have யூஸ் பண்ணிக்கலாம், அது நம்மளுடைய விருப்பம். ரெண்டுமே சரிதான். எதுக்கு ஐக்கு வீக் மட்டும்தான். ஸோ மற்ற சப்ஜெக்ட் ஃபுல்லாமே will have எடுக்கணும். ஸோ இதுல என்ன பண்ணிக்கலாம் வேற ஏதாவது சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்ட்டுமே என்ன பண்ணிக்கணும் ஓகே சாரி எல்லா சப்ஜெக்ட்டும் கிடையாது, ஐ வீக் மட்டும் என்ன பண்ணிக்கணும் will have and shall have. மீதி இருக்கிற சப்ஜெக்ட் என்ன பண்ணிக்கணும் will have. ஓகே ஸோ ஹியர் ஐ அண்ட் we. ஸோ will have யூஸ் பண்ணிக்கலாம் பிளஸ் v3 இருக்குது. என்ன எடுக்கலாம் அங்க gone எடுத்துக்கலாமா? எஸ் gone. ஸோ இங்க I will have gone அல்லது we will have gone. ஸோ ரெண்டு ஏதாவது ஒன்று தான் பயன்படுத்தணும், ஒரு சப்ஜெக்ட் தான் பயன்படுத்தணும், I அல்லது என்னது சரியா we. and next you and he she it the next they அவ்வளவுதான். ஸோ here நம்ம என்ன பண்ணிக்கலாம் heங்கிற சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம் he and next இங்க என்ன பண்ணிக்கலாம் will have plus என்னது with அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கணும். so example என்ன எழுதலாம் he will have v3. என்ன v3 எடுத்துக்கலாங்க gone எடுத்துக்கலாம், he will have gone அவ்வளவுதான். and next நம்ம லாஸ்டா பார்க்க போறது future perfect continuous tense, ஆறாவது continuous tense. ஓகே future perfect continuous tense. future perfect continuous ரெண்டு verb, ஒன்னு will have been plus v1 plus ing, ரெண்டாவது shall have been plus v1 plus ing. so இதுவும் அதே மாதிரி தான் I and we. இந்த ரெண்டுக்கு என்ன பண்ணனும் அப்படினா ஓகே இந்த ரெண்டுமே பயன்படுத்திக்கலாம். I க்கு we க்கு என்ன பண்ணிக்கலாம் plus will have been பயன்படுத்திக்கலாம், shall have been பயன்படுத்திக்கலாம். so example என்ன எடுத்துக்கலாம் I எடுத்துக்கலாமா I will have been going, and next இங்க you and he she it they plus என்ன பண்ணிக்கணும் will have been plus அது கூட நம்ம என்ன பண்ணிக்கணும் v1 plus ing. so automatically example நம்ம என்ன பண்ணிக்கலாம் she எடுத்துக்கலாமா she will have been going. ஓகே சோ இந்த கிளாஸ்ல நம்ம டென்ஸ் பார்த்திருக்கோம், 12 டென்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஒவ்வொரு டென்ஸ்க்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்குது, ஸ்ட்ரக்சர் இருக்குது, சென்டென்ஸ் அமைப்பு எல்லாமே நம்ம என்ன பண்ணியாச்சு பார்த்தாச்சு. சோ இந்த கிளாஸ் பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கமெண்ட்ஸ் என்ன பண்ணிக்கலாம் தெரிவிச்சுக்கலாம். சோ அடுத்து நம்ம வந்து பார்க்க போறது வந்து என்னன்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு நமக்கு கண்டிப்பா ரொம்ப பெரிய உதவியா இருக்கக்கூடியது இந்த டென்ஸ் தான். அதனால டென்ஸ் நம்ம தரவா பார்த்துக்கணும், ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கணும். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்னதை ரீகால் பண்ணிக்கலாம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் சப்ஜெக்ட் ஐ வி யூ தே இதுக்கெல்லாம் என்ன பண்ணிக்கணும் பிரசன்ட் வெர்ப் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஹீ ஷீட் வந்துச்சுன்னா பிரசன்ட் வெர்ப் கூட எஸ் அல்லது எஸ் எடுத்துக்கணும். இதுதான் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் மொத்தம் 3 am is are இந்த 3 வெர்பு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். amங்கிறது ஐங்கிற சப்ஜெக்ட்டுக்கு வரும், எஸ்ங்கிறது he ஷீட்டுக்கு வரும், ஆர்ங்கிறது we you they.
இது கூட ப்ளஸ் நம்ம V1 ப்ளஸ் ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். ஸோ இப்போ நான் 2 டென்ஸுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மறக்கவே மறக்காது. மேற்கொண்டு ஏதாவது டவுட் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸ் நம்ம டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.